ஹாய் மக்களே! இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு மணி 3:30 மணி ஆகுது. இப்போ நம்ம ஊர்ல வந்து மழை லைட்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு மக்களே. காலையிலேருந்து லைட்டா தூறல் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமா வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. சரி இதுக்கு மேல வந்து நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன் அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மாட்ட போறது நான் தான். ஏன்னா, என்ன தவிர வீட்ல யாரும் கிடையாது. நானும், அம்மா மட்டும் தான் அப்டின்றதுனால, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும் அப்டின்றதுனால, மழை இப்போ நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா இன்க்ரீஸ் ஆகும் மழை அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால தான் நான் ஆக்சுவலா வந்து இந்த நம்ம காம்பவுண்டுக்கு நம்ம வீட்டோட லாஸ்ட்ல காம்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேட் இருக்கும். இதில ஒரு சின்ன பூட்டு வச்சு நான் பூட்டியிருப்பேன். ஆனா வந்து இத அந்த அளவுக்கு நாங்க அது யூஸ் பண்றது கிடையாது. ஏதாவது ஒண்ணு வேணும்னா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மத்தபடி இப்ப அது தொறக்கிறது, யூஸ் பண்றது கிடையாது. ஆனா, நான் ஏன் இப்போ போயிட்டு வந்து இந்த கதவோட பூட்ட நான் தொறந்து வச்சுர்றேன் அப்டின்னா, சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் மழை நம்ம பண்ணையில வந்து அதிகமாயிடுச்சு, முட்டி அளவு தண்ணி இருக்கு அப்டின்போது, நம்ம நடந்து வந்து இந்த பூட்ட வந்து தொறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில இருக்கிற சாவி கீழ விழுந்துச்சு அப்டின்னா, தண்ணீல என்னால வந்து தேடிட்டு கிடக்க முடியாது அப்டின்றதுனால தான், இப்பவே இந்த பூட்ட வந்து தொறந்து எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா, நாளைக்கு தண்ணீல வரும்போது இப்டி தாப்பால் மட்டும் போட்டிருந்ததுனா கூட நம்ம தொறந்து விட்டுடலான்ட்டு இத தொறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி பார்த்தீங்களா, எவ்ளோ டவுன் இருக்குன்னு. இந்த காவா வழியா தான் குளத்துக்கு, ஏரிக்கு வந்து தண்ணி போகும். அதாவது நம்ம பண்ணையில சப்போஸ் இந்த நம்ம பண்ணையில வந்து காம்பவுண்ட் போட்டு கிட்டத்தட்ட 6, 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு மக்களே. ஆனா, இது அளவுக்கு வந்து தண்ணி எல்லாம் வந்து நான் இந்த மாரி தொறந்து விட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெட் அலர்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து, நம்ம கொஞ்சம் ரெடியா இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான், ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் நான் இத ரெடி பண்ணிக்கிறேன். எவ்ளோ கிரீனரியா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு. சரி சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் இந்த மழையில வந்து காத்தும் சேர்த்து அடிச்சுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு, பக்கத்தில கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு, இந்த கதவ இந்த இந்த கேட்ட நம்ம தொறந்தோம் அப்படின்னா வந்து காத்துக்கு ஆடாம இருக்குமான்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் ஒரு 4, 5 வச்சு பார்த்தேன். எதுவும் சரிப்பட்டு வரா மாரி இல்ல. ஒரு சின்ன கல்லு மட்டும் தான் வந்து அதில செட் ஆகுற மாரி இருந்துச்சு. ஆனா, அதுவும் கூட பார்த்தீங்க அப்டின்னா, சப்போஸ் நல்ல காத்து அடிச்சுச்சு அப்டின்னா, கேட்டு க்ளோஸ் ஆயிடும் அப்டின்ற மாரி இருந்துச்சு. அதனால அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இந்த கேட்ட மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கெளம்பிட்டேன். இந்த வீடியோவ நீங்க கிராஸ் பண்றீங்க அப்டின்னா வந்து மக்களே, லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப வந்து அப்டி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!